ஹாய் ஆல், இது வந்துட்டு லாஸ்ட் ஃப்ரைடே எடுத்த விளாக். பட் இன்னைக்கு தான் வந்துட்டு போஸ்ட் பண்றேன். சாதம் வந்துட்டு முன்னாடியே வச்சு விட்டேன், அது வெந்துகிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு சைட்ல பாசிப்பருப்பு வச்சு விட்டுருந்தேன் கூட்டு வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரீஸ் ஆகியிருந்த கறி எல்லாத்தையுமே எடுத்து கொஞ்சம் நேரம் தண்ணிக்குள்ள போட்டு வச்சிருந்தேன். எல்லாமே வந்துட்டு நல்லா ஐஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் அது எல்லாமே கிளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு இன்னைக்கு சமையலுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே நறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பருப்பு வெந்ததுனால அதுல வந்துட்டு அப்படியே சௌ தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் போட்டு அது கூட்டு வச்சு அதுக்கப்புறம் இந்த சைடு வந்துட்டு சிக்கன் ரசமா வச்சிடலாம் இன்னைக்கு. எப்பயுமே குழம்பு இல்ல கிரேவி அந்த மாதிரியே வைக்கிறேன்ட்டு அப்படியே தண்ணி குழம்பா ரசமா வைக்கிறதுக்காக தான் பூண்டும் மிளகும் லாஸ்ட்ல இடிச்சதுல போட்டா செம்ம டேஸ்டா இருக்கும். அதுவும் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு உப்பு கறி வறுவலுக்கு எப்பவும் போல நல்லா நிறைய வரமிளகா போட்டு அதுக்கப்புறம் அப்படியே சிக்கனை போட்டு நல்லா சுருள கிண்டிட்டு அதுலயுமே வந்துட்டு பூண்டு இடிச்சு போட்டு அப்படியே இறக்கிட்டேன். இதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்டா வந்துட்டு சிக்கன் ஈரல் வாங்கிட்டு வந்திருந்தேன். சோ அதை வந்துட்டு அப்படியே சீரகத்தையும் மிளகையும் அப்படியே வறுத்து அரைச்சிட்டு ரொம்ப கிரேவியாவும் இல்லாம அப்படியே ஒரு பெரட்டல் மாதிரி பண்ணியிருந்தேன். செம்ம டேஸ்டா இருந்துச்சு. டக்குன்னு சமையல முடிச்சுட்டு மத்த கிச்சன் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டேன். இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன லஞ்ச்னா ஈரல் தரக்கல் சௌ கூட்டு உப்பு கறி வறுவல் காரசாரமா கோழி ரசம்.